வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars related to a liquidated company, calculate the amount of unsecured creditor and preferential creditor. இது பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் preferential creditor and எதெல்லாம் unsecured creditor அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க என்னென்ன இருக்குன்ட்டு. Trade creditor 1,42,000, Provident Fund of Workers 11,000, Gas Board for gas supplies 420, due to City Corporation for local taxes 10,000, salary of clerk for 6 months 30,000, salary of peon for 4 months 6,000, director fee for 4 months 8,000, income tax due 10,000, compensation under Workers Compensation Act 9,000. ஓகே, இப்ப பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம இப்ப செக்ரிகேட் பண்ண போறோம். எதெல்லாம் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், எதெல்லாம் அன்செக்யூர்டுன்ட்டு. பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ன்றது என்னன்னா டாக்ஸஸ், salary இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல வரும். அண்ட் பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட்ல போகும். இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து நமக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஏன்னா இது ஒர்க்கர்ஸ் ஓடுது இல்லையா? ஒர்க்கர்ஸ் ரிலேட்டட் எல்லாம் நமக்கு எங்க போகும்னா பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு போகும். எஸ், இப்ப போடலாமா? பாருங்க 1 by 1 நம்ம போட்டுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் போடலாம். பாருங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 11,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது பாருங்க டாக்ஸ் இல்லையா? இது கேஸ் போர்டு வந்து நமக்கு அன்செக்யூர்டு தான். இது பாத்தீங்கன்னா டியூஸ் டு சிட்டி கார்பரேஷன் லோக்கல் டாக்ஸ்க்காக 10,000. இது வந்து நமக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் தான். ஓகே, salary of clerk for 6 months. இப்ப பாத்தீங்கன்னா salary பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20,000 வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிஃபரன்ஷியல்ல இருக்கும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு யாருக்கு போகும் அப்படின்னா அன்செக்யூர்டுக்கு போகும். அப்ப இங்க 30,000 இருக்கு. அதுல 20,000 நம்ம salary of clerk வந்து பிரிஃபரன்ஷியல்ல போட்டுக்கலாம். 20,000. ஓகே, பேலன்ஸ் 10,000 நம்ம அன்செக்யூர்ட்ல போடணும். salary of peon பாத்தீங்கன்னா 6,000 தான். அது அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபீ அன்செக்யூர்ட்ல போகும். இன்கம் டாக்ஸ் டியூ பாத்தீங்கன்னா இங்க வரும் 10,000. அதுக்கப்புறம் ஒர்க்மென் காம்பன்சேஷன் இது பாத்தீங்கன்னா நமக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் தான். 9,000 போட்டாச்சு. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எவ்வளவுன்றது தெரியும். 11 plus 10 plus 20 plus 6 plus 10 plus 9 எவ்வளவு பாருங்க, 66,000 நமக்கு டோட்டல் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இப்ப அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ட்ரேட் கிரெடிட்டார் வந்து அன்செக்யூர்டு தான் 1,42,000. அதுக்கப்புறம் இதுல விட்டதெல்லாம் இது நம்ம பிரிஃபரன்ஷியல்ல எதெல்லாம் போடலையோ அதெல்லாம் நம்ம இப்ப அன்செக்யூர்ட்ல போட போறோம். கேஸ் போர்ட் ஃபார் கேஸ் சப்ளைஸ். அதுக்கப்புறம் இதுல salary ஆஃப் கிளர்க்ல பாத்தீங்கன்னா 30,000 இருக்கு. அந்த 20 போட்டுட்டோம். அப்ப பேலன்ஸ் 10 வந்து இங்க வரப்போகுது. salary ஆஃப் கிளர்க். ஓகே, பியோன் அதுல போட்டுட்டோம். டைரக்டர் ஃபீ நமக்கு இங்க வரப்போகுது 8,000. இன்கம் டாக்ஸ் டியூ அங்க போட்டுட்டோம். காம்பன்சேஷனும் அங்க போட்டாச்சு. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 1,42,000 plus 420 plus 10 plus 8 எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 1,60,420. இதுதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. லிக்விடேஷன்ல நிச்சயம் ஒரு ப்ராப்ளம் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்னா எது அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்னா எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.